Our friends, time 10:19 a.m. Date 10. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வரை. வசனம் 1. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபொழுது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்து. And it's come to pass when King Hezekiah heard it that he ran his clothes and covered himself with an sackcloth and went into the house of the Lord. வசனம் 2. அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய எலியாக்கீமையும் சம்பத்திரினையமாகிய செப்பனவையும் ஆசாரியர்களின் மூப்பர்களையும் அமோத்தின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசியினிடத்திற்கு இரட்டு உடுத்தி கொண்டவர்களாக அனுப்பினான். And he sent in Elsikam, which was an over this household, and Shaphanan the scribe, and the elders of this priest, and covered with an sackcloth, shew the Isaiah the prophet of the son of the Amaza. வசனம் 3. அவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கடினமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பிள்ளை வேறு நோக்கி இருக்கிறது, பெருவோ பலனில்லை. And they said unto them, Thus saith Hezekiah, this day is a day of the trouble, and of the rebuke, and blasphemy, for the children of are come to this birth, and there is not an strength to the bring forth. வசனம் 4. ஜீவன் உள்ள தேவனை நிந்திக்கும்படி அசிரியா ராஜாவாகிய தன் ஆண்டவனால் அனுப்பப்பட்ட ரப்சாக் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் தமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறார். உமது தேவனாகிய கர்த்தர் கேட்டிருக்கிறாரே. வார்த்தைகளின் நிமித்தம் தண்டனை செய்வார். ஆகையால் இன்னும் மீதியாக இருக்கிறவர்களுக்காக விண்ணப்பம் செய்வீர்களாக என்று எசேக்கியா சொல்லி சொன்னார் என்றார்கள். It's my be the Lord and the God, I will hear all this word. And Rabshakeh, whom this king of the Assyria is and master, hate and sent you the reproach. The living God, and I will reprove the word of which the Lord and the God hate and hear. Wherefore lift up the prayer for the remain that are left. வசனம் 5. இவ்விதமாக எசேக்கியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் எசேக்கியா வினிடத்தில் வந்து சொன்னார்கள். So the servants of the king and Hezekiah come to the Isaiah
வசனம் 6. அப்பொழுது எசேயா அவர்கள் நோக்கி, அசீரியா ராஜாவின் ஊழியக்காரர்கள் என்னை தூசித்தும் நீர் கேட்டதுமான வார்த்தைகளினாலேயே பயப்படாதையும். And Isaiah said unto them, Thou shalt he say to your master, Thou said the Lord, be not afraid of the word which is thou hast an ear, with which the servants of the king of the Assyria have the blasphemy me. வசனம் 7. இதோ அவன் ஒரு செய்தியை கேட்டு தன் தேசத்துக்கு திரும்புவதற்கான ஆவியை நான் அவனுக்குள் அனுப்பி அவனை அவன் தேசத்திலேயே பட்டயத்தால் விழப்பண்ணுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்பதை உங்கள் ஆண்டவனிடத்தில் சொல்லுங்கள் என்றான். And சொல்லுங்கள், Behold, I will send a blast up him, and he shall hear a rumor, and shall return to his own land, and I will cause him to fall by the sword in his own land. வசனம் 8. அசீரியா ராஜா லாகீசை விட்டு புறப்பட்டான் என்று கேள்விப்பட்டு ரப்சாக்கே திரும்பி போய் அவன் லிப்னோவின் மேல் யுத்தம் பண்ணுகிறதை கண்டான். So Rabshak returned and found the kings of the Assyria warning against Libnah, for he had an ear that he was an depart from Lachish. வசனம் 9. இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக் உம்மோடு யுத்தம் பண்ண புறப்பட்டான் என்று சொல். கேள்விப்பட்டான். அப்பொழுது அவன் திரும்பவும் எசேக்கியாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, And when he and hear and say to the kings of the Ethiopia, Behold, he is come out of the fight against thee. He sent messenger against unto the Ezekiah saying. வசனம் 10. நீங்கள் யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதாவது என்னவென்றால், எருசலேம் ஆசரியா ராஜாவின் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்றும், நீ நம்பியிருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஓட்டாதே. Thou shalt ye speak to the Ezekiah kings of the Judah, saying, Let not and the God in the womb, though and trust device thee, and saying, deceive thee, and saying, Jerusalem shall not be and delivered into the hands of the kings of the Assyria. வசனம் 11. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தியை நீ கேட்டிருக்கிறாயா? நீ தப்புவாயா? Behold, and thou hast done what the kings of Assyria haven't done to all lands by the destroy them utterly, and shalt and thou be and delivered. வசனம் 12. என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசேனையும் ஆரோனையும் ரொத்சேப்பையும் தெலாசரிலிருந்த தோனின் புத்திரர்களையும் அவர்களுடைய தேவனின் தப்புவிப்பதுண்டோ? Have these gods of these nations and delivered them, which is my fathers haven't destroyed, as an Gozan and Iran and Rosep, and these children of the Eden, which were till Sir. வசனம் 13. அமோத்தின் ராஜாவும் அர்போனத்தின் ராஜாவும் செப்ரோவானின் ஏனா ஈவா பட்டணங்களின் ராஜாவும் எங்கே என்று சொல்லுங்கள் என்றான். Where is the kings of the Amats, the kings of the Arpa, and the kings of the city of the Superium of Siporium of Anan, the Anan at Liva. வசனம் 14. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளை கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்து பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விவரித்து, And Ezekiel received the letter of the hands of the messenger and read it, and Ezekiah
went up into the house of the Lord, and supper it's before the Lord. வசனம் 15. கர்த்தரே நோக்கி, கேருபீன்களின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ ஒருவரே பூமியில் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர். நீ வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். And Ezekiel prayed before the Lord and said, O Lord God of the Israel, which endeavorest, but when the cherubims, thou art the God, and even thou alone have the whole kingdoms of the earth, thou hast made an heaven and the earth. வசனம் 16. கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீ உமது கண்களில் திறந்து பாரும். சனகிரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கும் சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். Lord, bow down, then he hear, and hear open, Lord, then he eyes, and see, and hear the words of the Sennacheribs, which on hate and send him to the rapturous, the living God. வசனம் 17. கர்த்தாவே, நீ அசீரியா ராஜாக்கள் இந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி, of the truth, the Lord, the kings of the Assyria have and destroyed the nations of their lands. வசனம் 18. அவர்களுடைய தேவர்களையே நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனுஷர்கள் கையில் வேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளையே நீர்த்துளிகளாக்கினீர்கள். And haven't cast and therein gone into the fire, for they were and no God, and but the work of man's hands, wood and stone, therefore, and they have and destroyed them. வசனம் 19. இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியும் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். Now therefore, O Lord and your God, I beseech thee, save thou use out of these hands, that all the kingdoms of the earth might know that thou art the Lord and God, even thou only. வசனம் 20. அப்பொழுது அமித்தியன் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியாவே, ராஜாவாகிய செனகெரிப் நிமித்தம் நீர் என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். Then Isaiah the sons of the Amonsa sent you the Ezekiel, saying, Thou answered the Lord God of Israel, that which and thou hast prayed to me and against Sennacherib, kings of the Assyria. I have the ear. வசனம் 21. அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது வசனமாவது, சியோனின் குமாரத்தி ஆகிய கன்னிய ஸ்திரீ, உன்னை இகழ்ந்து உன்னை பரிகாசம் பண்ணுகிறார்கள். எருசலேம் குமாரத்தியே, உன் பின்னாலே தலையை துலுக்குகிறார்கள். This is the word of the Lord, hate and speak and concerning him, the wagering, the doctors of Zion, hate and despise thee, and log thee to the Suscran, this daughter of the Jerusalem, that and snake, shaken ear and head and the he. வசனம் 22. யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யார் விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தி நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவா உன் கண்களை மேட்டிமையாக ஏற்படுத்தினாய்? Whom hast thou and reproached, and this blasphemed, and against whom hast thou exalted voice, and lifted up thine eyes, and I have against the holy one of the Israel. வசனம் 23. உன் ஸ்தானாதிபதிகளை கொண்டு நீ ஆண்டவரே நிந்தித்து, உன் ரதங்களின் திரளானினாலே நான் மலைகளின் கொடுமுடிகளுக்கும் லீபோனின் சிங்காரங்களுக்கும் வந்து ஏறினேன்.
அதன் உயரமானது கேதுரு மரங்களையும் உச்சிதமான தேவதாரி விருட்சங்களையும் நான் வெட்டி அதன் கடையாந்திர தாவரம் மட்டும் அதன் கொழுமையான வனம் மட்டும் வருவேனே என்று. But they messenger though an asked and reproached the Lord and asked said with this multitude of my chariots I am the come up to the higher up the mountains to the side Lebanon, and I will cut down the tall cedar trees thereof, and the choose fire tree thereof, and I will enter into the landages of these borders, and into this forest of this கர்மேல். வசனம் 24. நான் அந்நிய தேசங்களில் கிணறு வெட்டி தண்ணீர் குடித்தேன். என் உள்ளங்கால்களிலே அரணைப்பான இடங்களின் அகில்களை எல்லாம் வரம் அளவு பண்ணினேன் என்று சொன்னாய். I have detect and drunk strong and waters, and with this the solo of my feet have and dray of all the rivers of the Besige place. வசனம் 25. நான் வெகு காலத்திற்கு முன்னமே அதை நியமித்த பூர்வ நாட்களில் முதலே அதை திட்டம் பண்ணின என்பதை நீ கேட்டதில்லையா? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களிலே பாழான மேடுகளையும் ஆக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். As though not an year and long and age I have don't it and of the incarnate times that have and for made its now have and progress its to pass, that and though and shoulders be to lay west fanke cities into the Rhinos Hapis. வசனம் 26. அதனாலே அவைகளின் குடிகள் கைகள் தாளதவர்களாகி கலங்கி வெட்கப்பட்டு வெளியின் பூண்டுகளுக்கு பச்சிலைக்கு வீடுகள் மேலும் முளைக்கும் புல்லுக்கும் ஓங்கி வளரும் முன் தீத்து போகும் பயிருக்கும் சமானமானார்கள். There and inhabitants were of this small power. There were and dismayed and confirmed. They were and as the grass of this field, and as the green herby, as the grass, and as drops, and as corn blessed before its be and grow up. வசனம் 27. உன் இருப்பையும் உன் போக்கையும் உன் வரவையும் நீ எனக்கு விரோதமாக கொந்தளித்ததையும் அறிவேன். But I can now this abandon, and they and going out, and they coming in, and they and regain against me. வசனம் 28. நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால் நான் என் துரட்டை என் முக்கிலும் என் கடிவாளத்தை என் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்பி கொண்டு போவேன் என்று அவனை குறித்து சொல்கிறார். Because and they rage against me, and they tumult in come up and this day air. Therefore I will and put my hope in their noise, and my bridle in their lips, and I will turn thee back by the way by which and thou and comest. வசனம் 29. உனக்கு அடையாளமாய் இருப்பது என்னவென்றால் இந்த வருஷத்திலே தப்பி பயிராகிறதையும் இரண்டாம் வருஷத்தில் தானாய் விளைகிறதையும் சாப்பிடுவீர்கள். மூன்றாம் வருஷத்தில் விதைத்தது
அறுத்து திராட்சை தோட்டங்களையும் நாட்டி அவைகளே கனிகளை புசிப்பீர்கள். And this son shall be an ancient unto thee. He shall eat in the year, and such as things grow of themselves. And he in this and second year, that which and spring it of the sum. And he in this third year shall he and rip up and plant vineyards and heat and fruits and thereof. வசனம் 30. யூதேயா வம்சத்தாரிலே தப்பி மீதியாய் இருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். And though remain that is escaped of the son of the Judah shall hate and against take root and downward and bear fruit of upward. வசனம் 31. மீதியாய் இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சியோனின் மலைகளிலும் இருந்து புறப்படுவார்கள். சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். For out of the Jerusalem shall and go for a remnant, and they that and escape out of the Mount of Zion, they are the Lord of the small do this. வசனம் 32. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேலே அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடானதோடு வருவதும் இல்லை, இதற்கு எதிராக கொத்தளங்களும் போடுவதும் இல்லை. Therefore thou said the Lord and conquering the kings of Assyria, he shall not come into this city, near shot and arrow the near come before it with shield near and cast and bank and against it. வசனம் 33. அவன் இந்த நகரத்தில் உள்ள பிரவேசியாமல் தன் வழிகளிலே திரும்பி போவான். But the way that he come by the some shall he returned and shall not come into this city, said the Lord. வசனம் 34. என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை இரட்சிக்கும்படிக்கும் இதற்கு ஆதரவாக இருப்பேன் என்பதையும் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். For I will and defend this city to save its for and many own and sake, and for my servants David is sake. வசனம் 35. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவின் பாளையத்திலேயே 180,000 பேரையே சங்கரித்தான். அதிகாலமே எழுந்து இருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லோரும் செத்து பிரேதங்களாய் கிடந்தார்கள். And it's come to pass this night and that the angels of the Lord went out and some in the camp of the Assyrians, the 104 courses and 5,000, and when they rise early in the morning, behold, and they were all dead carpos. வசனம் பாருங்க, எவ்வளோ பேர் சாவடிச்சிருக்காங்க. யார் சாவடிச்சது? தூதர், தேவனுடைய தூதர்கள். தேவ மக்களுக்கு விரோதமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். வசனம் 36. அப்பொழுது அசிரியா ராஜாவாகிய சனாகரே பிரயாணம் பட்டு திரும்பி போய் நினைவேலேயே இருந்து விட்டான். And so Sennacherib, kings of the Assyria, departed and went and returned and dwelt in Nineveh. வசனம் 37. அவன் தன் தேவனாகிய நிஸ்க்ரோன் கோவிலிலே பணிந்து கொள்கிற பொழுது அவன் குமாரனாகிய அத்ரோமேலோக்கும் சரோத்சேரும் அவனை பட்டயத்தினாலே வெட்டி போட்டு அராராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய ஏசராத்தேன் அவன் பட்டணத்திற்கு வந்து அரசாண்டான். And it's come to pass, as he was and worshipping in the house of the Nixcrosa, his god, and Hadma Melech and Siraza, his sons, and make him and read this word, and they and escaped into the land of the Armenia.
and the Estrodium, the sons of regained in this stand. Okay friends, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் படிக்கணும்.